நம்ம பார்க்குறது ஸ்டாலின், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய முதல்வருடைய ஜாதகம், முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஜாதகம். இந்த ரெண்டையும் வச்சு கம்பேர் பண்ணுறப்ப நான் பல இடங்களில் சொல்லிக்கிறேன், செப்டம்பர் வரை ரிசல்ட் எப்போ வந்தாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிகுந்த வாய்ப்புகள் இருக்குது. இப்போது வரக்கூடிய 2026 சட்டப்பேரவை தேர்தலில், சட்டமன்ற தேர்தலில் விஜய் என்பவர் அவருடைய இடத்தை தக்க வைப்பதற்கான ஒரு போராட்டமாக தான் அதை பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன்னா அவருக்கு சீமானும் விஜயும் ஒரே லேண்டில் ஓட போகிறாங்க. அதில் சீமான் தன்னுடைய விஜய் தன்னுடைய இடத்தினுடைய மகத்துவத்தை காட்டுவார். ஆனால் வெற்றி வாய்ப்புகள் அல்லது வெற்றிக்கான போராட்டத்துக்குள்ள, அந்த வெற்றிக்கான லேண்டுக்குள்ளே இப்போ அவர் வரல. சுல்லான் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். நாம் தொடர்ந்து ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை இந்த சேனலில் பார்த்துட்டு வரோம். இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு, இந்த 2026 தேர்தல் வருது. இந்த தேர்தலில் எந்த கட்சி ஜெயிக்கும், இது அரசியல் ரீதியாக என்னவா இருக்குது, அல்லது அது ஆன்மீக ரீதியாக என்ன இருக்குது, ஜோதிட ரீதியாக என்னவா இருக்குது அப்படின்னு நிறைய பேருக்கு கேள்விகள் இருக்குது. நிறைய பேர் சர்ச் பண்ணுறாங்க, நிறைய ஜோசிகாரங்க இதை பெருசாக பேசுகிறாங்க. அப்போ என்னுடைய கருத்து என்ன அப்படின்றதை நாங்கள் பதிவு செய்யறதுல ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ இன்னொரு விஷயம் இதுக்கு முன்னால் சொல்கிறது, இப்போ உதாரணத்துக்கு இப்போ கரண்ட்டாக முதலமைச்சர் வேட்பாளர்களாக இருக்கிறவங்க அவங்களுடைய ஜாதகத்தை நான் அவங்க வீட்டுக்கு போயெல்லாம் வாங்கிட்டு வரல. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு எடப்பாடி பழனிசாமி ஐயா இருக்காருன்னா, இல்லைனா ஸ்டாலின், முதல்வர் ஸ்டாலின் இருக்காருன்னா, அவங்களுடைய ஜாதகம் என்பது நான் கூகுளில் போட்டு எடுத்துக்கிட்டது தான். அப்போ கூகுளில் அவங்க என்ன தேதி கொடுத்துருக்குறாங்க, இல்லைன்னா என்ன எடுத்து போட்டிருக்காங்க, பெரும்பகுதியாக இந்த ஜாதகங்கள் என்ன உலா வருது, இந்த அடிப்படையில் அவர்களுக்கு ஏதாச்சும் வாய்ப்பு இருக்கான்னு நம்ம பேச போகிறோம், அவ்வளோதான். ஏன்னா அவங்களுடைய ஒரிஜினல் ஜாதகம் அது இல்லாமல் கூட இருக்கலாம் இல்லைங்களா. இப்போ ஏன்னா என்னுடைய டாக்குமெண்ட்டில் இருக்கிறவுடைய பிறந்த தேதியும் உண்மையான பிறந்த தேதியும் வேறாக இருக்கலாம். நிறைய பேருக்கு அப்படி இருக்கலாம். ஏன்னா இது ஏதோ ஒரு ஆரம்ப காலத்தில், இப்போ இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அப்படி இல்லைங்க. இப்போ இருக்கக்கூடிய குழந்தைகள் ஜாதகம் எழுதுறதே பிறப்பு சான்றிதழை வச்சு தான் எழுதுறாங்க. அதனால் அது தப்பு இல்லை. ஆனால் இதுக்கு முன்னால் ஒரு 80 பிறந்தவங்க, 80க்கு முன்னால் பிறந்தவங்க நிறைய பேருக்கு அது ஒரு இதாக இருக்குது, இது ஒரு இதாக. அது மூலம் உண்மையான பிறந்த தேதிகளை பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் கூகுளுக்கு கொடுப்பாங்களா, இல்லைன்னா பொது வெளியில் வெளியிடுவாங்களான்னு தெரியல. நம்ம பேசுகிறது கூகுளில் அந்த இந்த வலைதளங்களில் இருந்து அவங்களுடைய டீட்டெயில் எடுத்து பேசுகிறோம். அந்த அடிப்படையில் களத்தில் நிற்கிறது விஜய், அதுக்கப்புறம் சீமான், அதுக்கப்புறமா மீதி எல்லாமே சில்லற கட்சிகளாக போய் அங்கங்கே ஒட்டிக்கிற கட்சிகள் தான். அப்போ இந்த விடுதலை சிறுத்தைகள், அப்புறம் பாமக, அப்புறம் தேமுதிக, இந்த மாதிரி கட்சிகளை ஃபுல்லாக நம்ம இது முதல்வர் வேட்பாளருக்கான கட்சிகளை எல்லாமே என்ன செஞ்சிடலாம், ஒதுக்கிடலாம். மெயினாக இருக்கிறது விஜயுடைய தாவேகா, அடுத்து சீமானுடைய நான் தமிழர் கட்சி, அதுக்கடுத்து ஏடிஎம்கே, அதாவது பிஜேபி ஏடிஎம்கே அலைன்ஸ். இதில் ஏடிஎம்கே தான் தலைமை. அடுத்து டிஎம்கே, இப்போ ரன்னிங் பார்ட்டி, ரூலிங் பார்ட்டி. இப்போ இந்த 4 பேர் தான் மெயினாக ஸ்ட்ரீமில் நிற்க போகிறாங்க. இந்த கம்யூனிஸ்ட் கட்சி, இன்னும் சில பிற இதர கட்சிகள் எல்லாமே அங்கங்கே ஒட்டிக்க போகிறாங்க. அப்போ இப்போ எப்படி கேம் சூடு பிடிக்க போகும் அப்படின்னா, இந்த சீமான் அவருடைய இடத்தை தக்க வைப்பார், சரிங்களா. இப்போ வரக்கூடிய ஆட்சியில் அவருடைய ஜாதக அடிப்படையில் அவருடைய இடம் என்ன அப்படின்னா, நான் வளர்ந்துக்கிட்டு இருக்கேன், நான் வளர்கிறேனே மம்மின்னு சொல்லி ஒரு காம்ப்ளானுக்கோ ஆர்லிக்ஸோ சொல்லுவாங்க இல்லைங்களா, அது மாதிரி அவர் வளர்ந்து கொண்டு இருக்கிறார். அவருக்கான அந்த இடத்தை தக்க வச்சுக்குவார். வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஓரிரு இடங்களில் தன்னுடைய நிலையை தக்க வைப்பதற்கு அல்லது ஏதாச்சும் ஒரு போஸ்டிங் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் ரொம்ப கம்மியாக தான் வாங்குவார், ரொம்ப சொற்பமான ஒரு விஷயத்தில் வருவார். ஆனால் அவருடைய இந்த 3ஆம் இடம், அந்த மாதிரி இடங்களை தக்க வைக்கிறதுக்கான வாய்ப்புகளில் முயற்சி செய்வார். ஆனால் அதுக்கு ஆப்பு வைக்கிறதுக்கு தாவேகா இருக்குது. சார், தாவேகாவை டிஎம்கேவோடெல்லாம் கம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு விஜய் அவர்களுடைய ஜாதகம், இப்போ ஜாதகம் எப்படி இருக்குது அப்படின்னா நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணுங்கள். நான் கூகுளில் பண்ணி தான் பேசுகிறேன், அவருடைய ஜாதகம் வச்சுட்டு பேசுகிறேன். அப்போ ஜாதகம் நான் ஒன்றும் புதுசெல்லாம் கண்டுபிடிக்கல. அப்போ விஜய் அவர்களுடைய ஜாதகம் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த முறை அவருக்கு ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. அப்போ அவருக்கு இருக்கா அப்படின்னா பிற்காலத்தில் இருக்குது. மேக்ஸிமம் இந்த விஜய் அப்படின்ற பேர் இருக்கவங்க சில காலங்களில் விரக்தி நிலைக்கு போயிடுவாங்க. ஒரு விஷயத்தை முயற்சி செய்வாங்க, அந்த முயற்சி வெற்றி அடையத்தான் செய்யும். சில நேரங்களில் வெற்றி அடையாத போது அடுத்தடுத்து அவங்களுடைய சிந்தனைகளை மாற்றிக்குவாங்க. இப்போ விஜயகாந்த் அவர்கள் வந்தார், கொஞ்சம் நல்லா பீக்கில் வந்தார், ஏதோ ஒரு சூழல்லாம் என்ன ஆயிடுச்சு, அவருடைய அந்த தன்மை இழந்துட்டார். அது மாதிரி விஜய் அவர்கள் இப்போ இருக்கக்கூடிய பீக்கில் வருவார். வந்துட்டு சீமானுக்கும் விஜய்க்கும் அந்த தன்னுடைய நிலையை தக்க வைக்கிறதுக்கான இடத்தை தான் இப்போ அவர் விஜய் போராடுவார். நிறைய பேருக்கு கோபம் வரலாம்,
இவன் எல்லாம் ஒரு ஆள், இவன் ஜோசியம் சொல்கிறான்னு சொல்லலாம். அதை பற்றி நம்மளுக்கு கவலை இல்லை, நான் இருக்கிறது தானே சொல்ல போகிறேன். அப்போ ஏன்னா அவருடைய கொடுத்த ஜாதகம், அவருக்கு என்ன ஜாதகம் கூகுளில் இருக்கோ அதுக்கு நான் பலன் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, அப்போ அவருடைய ஜாதக அடிப்படையில் இப்போது வரக்கூடிய 2026 சட்டப்பேரவை தேர்தலில், சட்டமன்ற தேர்தலில் விஜய் என்பவர் அவருடைய இடத்தை தக்க வைப்பதற்கான ஒரு போராட்டமாக தான் அதை பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன்னா அவருக்கு இப்போ ஆட்சி அமைக்கக்கூடிய அதிகாரங்கள் வராது. அடுத்தது லீடில் 2 பேர் போட்டியில் நிற்கிறது 2 பேர் தான். இந்த அலைன்ஸ் தான், ஒன்று ஏடிஎம்கே அலைன்ஸ், ஒன்று டிஎம்கே அலைன்ஸ். இப்போ டிஎம்கே அலைன்ஸ், இப்போ அலைன்ஸை வச்சு நம்ம எதுவும் முடிவு பண்ண முடியாது. அலைன்ஸில் டிஎம்கே அலைன்ஸில் கம்யூனிஸ்ட் கட்சிகளோ அல்லது இந்த முஸ்லீம் லீக் மாதிரி கட்சிகளோ, சிறுபான்மையர் கட்சிகளோ, அல்லது விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, இந்த மாதிரி கட்சிகளோ, இதுகள்லாம் என்ன செய்யும்? கம்யூனிஸ்ட் கட்சிகள் இந்த மாதிரி அந்த மாதிரி ஜாதகங்கள் நம்ம எடுக்க தேவையில்லை. நம்மளை பொறுத்தளவுக்கு தலைவர் யார் அரசியல் ஆட்சி அமைக்க போகிறார் அப்படின்ற அடிப்படையில் 2 பேருடைய ஜாதகத்தை எடுக்க போகிறோம் நம்ம. இப்போ டிஎம்கேக்கு ஜாதகம் இருக்கா, ஏடிஎம்கேக்கு ஜாதகம் இருக்கான்னு நமக்கு தெரியல. நம்ம பார்க்குறது ஸ்டாலின், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய முதல்வருடைய ஜாதகம், முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஜாதகம். இந்த 2ஐயும் வச்சு கம்பேர் பண்ணுறப்ப நான் பல இடங்களில் சொல்லிக்கிறேன், செப்டம்பருக்கு மேல் எலெக்ஷன் ரிசல்ட் வந்தால், நான் சொல்கிறது புரிஞ்சுக்குங்க, வரக்கூடிய 2026 செப்டம்பருக்கு மேல் எலெக்ஷன் ரிசல்ட் வந்தால், அப்போ செப்டம்பர் வரைக்கும் எலெக்ஷன் போகுமா அப்படின்னா சில வாய்ப்புகள் இருக்குது. அப்போ செப்டம்பருக்கு மேலே எலெக்ஷன் ரிசல்ட் வர மாதிரி இருந்தால் மறுபடியும் இதே முதல்வர் தான் தொடர்வார். சார் அப்போ செப்டம்பருக்கு முன்னால் ஏப்ரல் மேலே எலெக்ஷன் வச்சு ஜூன் ஜூலை ரிசல்ட் சொல்லிட்டாங்கன்னா, ஏப்ரலில் ரிசல்ட் சொல்லிட்டாங்கன்னா அப்படின்னா செப்டம்பர் வரை ரிசல்ட் எப்போ வந்தாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிகுந்த வாய்ப்புகள் இருக்குது, நல்ல ஒரு பெரும்பான்மையாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது எப்படி சொல்கிறேன் அப்படின்னா அவருடைய ஜாதகங்களை வச்சு சொல்கிறேன். அப்போ ஸ்டாலின் அவர்களுடைய ஜாதகம் வரக்கூடிய செப்டம்பருக்கு மேல் எலெக்ஷன் வச்சாலோ அல்லது செப்டம்பருக்கு மேல் எலெக்ஷன் ரிசல்ட் வந்தாலோ கண்டிப்பாக முதல்வர் மறுபடியும் முதல்வர் ஆவார். செப்டம்பருக்கு முன்னால் எலெக்ஷன் வந்துச்சுன்னா மறுபடியும் எடப்பாடி பழனிசாமி அவருடைய அதிமுகவினுடைய அந்த கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அப்போ பொதுவாக பார்க்குறப்ப இப்போ சீமானும் விஜயும் களத்தில் ஒரே லைனில் ஒரே லேனில் ஓட போகிறாங்க. அதில் சீமான் தன்னுடைய இடத்தை தக்க வச்சுக்குவார், விஜய் தன்னுடைய இடத்தினுடைய மகத்துவத்தை காட்டுவார். ஆனால் வெற்றி வாய்ப்புகள் அல்லது வெற்றிக்கான போராட்டத்துக்குள்ளே, அந்த வெற்றிக்கான லேனுக்குள்ளே இப்போ அவர் வரல அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அப்போ 2 பேர் தான் அந்த லீடிங்கில் ஓட போகிறாங்க. அதில் செப்டம்பருக்கு உள்ள எலெக்ஷன் வந்தால் கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கூட்டணி வெற்றி பெறும் என்ற அடிப்படையில் நம்ம பேசுவோம். இது எல்லாமே கூகுளில் கிடைச்ச டாக்குமெண்ட் தரவுகள் அடிப்படையில் பேசியிருக்கிறேன். தொடர்ந்து பேசலாம். இதுபோல் இன்னும் நிறைய தகவலுடன் மறுபடியும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் குறை வருவது உங்களது ஜோதிடன் ராஜநாடி காப்பான்.